எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முதல் முயற்சியில் இப்போ பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். ஃபோர்ஸ்னா இட்ஸ் எய்தர் புஷ் ஆர் புல். டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபோர்ஸ் இன் மோர் சயின்டிஃபிக் மேனர் சர் ஐசக் நியூட்டன் 3 லாஸ் ஆஃப் மோஷன் நமக்கு கொடுத்துருக்காரு. அது ஃபர்தர் என்னன்னு பார்க்கலாம். மெக்கானிக்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் that deals with effect of force on bodies. ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா அதனால் உண்டான விளைவு, அந்த பொருள் மேலே உண்டான விளைவை பற்றி படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ் ஃபர்தராக ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க, ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ் இட் டீல்ஸ் வித் த பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பொருள் நகராமல் இருக்கும். அதை பற்றி படி தான் ஸ்டாட்டிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டேமில் பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் வாட்டர் ஃபோர்ஸஸ் இருக்கும், ஆனால் அந்த டேம் நகராமல் அங்கேயே நிற்கிது. அண்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பில்டிங், அடுத்து ரோடு, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு டைனமிக்ஸ். இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடிஸ் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஒரு பொருள் மேலே ஃபோர்ஸ் கொடுத்தா அதனால் அந்த பொருள் மூவ் ஆகும், அதை பற்றி படிக்கிறது டைனமிக்ஸ். ஃபர்தராக டைனமிக்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று கினமேட்டிக்ஸ், இன்னொன்று கைனெட்டிக்ஸ். கினமேட்டிக்ஸ் இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட்பால் பிளேயரு பாலை கிக் பண்ணுறாரு. அந்த பால் எவ்வளோ தூரம் போனது, எவ்வளோ ஹைட் போனது, எவ்வளோ வேகம் போனது, இதை பற்றி படிக்கிறது கைனமேட்டிக்ஸ். கினெட்டிக்ஸ் இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபுட்பால் பிளேயரு கிக் பண்ணுறாரு, அந்த பாலை எவ்வளோ வேகம் கிக் பண்ணுறாரு, அண்டு அந்த பால் எவ்வளோ மாஸ் இருந்தது, அந்த பால் எவ்வளோ தூரம் போனது, எவ்வளோ ஹைட் போனது, எவ்வளோ வேகம் போனது, இதெல்லாம் பற்றி படிக்கிறது கைனெட்டிக்ஸ். அடுத்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷனும் ரெண்டு தான் கம்பேர் பண்ணி அரிஸ்டாட்டில், கிரீக் ஃபிலாசபர் அண்ட் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் earthy bodies is rest, and is stating that a moving body naturally comes to rest without any external influence of the forces. கண்டினியூஸாக நகர்ந்துகிட்டு இருக்க பொருள் நீங்கள் அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காம நின்றுச்சுன்னா அதுதான் நேச்சுரல் மோஷன், ஃபோர்ஸ் இண்டிபெண்ட்னு சொல்கிறாரு. அண்ட் he also proposed that a force is needed to make the bodies to move from their natural state. அப்படின்னா நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்க பொருளை நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ண வைக்கிறீங்கன்னா அதோட மோஷன் பேர் தான் வயலண்ட் மோஷன், இல்லைன்னா ஃபோர்ஸ் டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு கலீலியோ ஃபோர்ஸ், மோஷன் அண்டு இனர்ஷியா ஆஃப் பாடிஸ்க்கு ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. அது என்னென்னா, த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஆல் எர்த்தி பாடிஸ் இஸ் எய்தர் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ரெண்டாவது, a body in motion will continue to be in the same state of motion as long as no external force is applied. என்ன, ஒரு பொருள் மேலே நீங்கள் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருக்க பொருள் அது தொடர்ந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும், அன்லஸ் நம்ம அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்து அதை நிப்பாட்டுற வரைக்கும். நெக்ஸ்ட்டு, when a force is applied on bodies they resist any change in their state. இப்போ நகர்ந்துட்டு இருக்க பொருளோ இல்லை நகராத பொருளோ அது மேலே அந்த பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஃபோர்ஸை எதிர்த்து அது நிலை மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் இனர்ஷியா. அடுத்து, when dropped from a height in vacuum, வேக்கமில் ஒரு டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பு அண்ட் டிஃப்ரெண்ட் மாஸ் உள்ள ஒரு பொருளை கீழே விழுந்தால் அது ஒரே வேகத்தில் தான் கீழே விழும், அண்ட் அது கிரவுண்டு ரீச் ஆன டைமும் ஒன்றா தான் இருக்கும். அடுத்து இனர்ஷியா. இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். ஒரு எம்டி கிளாஸ் இருக்குது, கிளாஸ் மேலே கார்ட்போர்டு, அதுக்கு மேலே காயின் இருக்குது. இப்போ அந்த காயின் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த கார்ட்போர்டை நம்ம வேகமாக இழுக்கும் போது அந்த காயின் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கிற நிலையை மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு எதிர்ப்பு தெரிவிக்குது. எதிர்ப்பு தெரிவித்து அங்கேயே நின்றுடுது. அதுதான் இனர்ஷியா. ஆனால்
அங்கே நிற்கிற காயின் வந்து கிராவிட்டினால் கீழே விழுந்துருது. இப்போ ஃபர்தராக வந்து டைப் ஆஃப் இனர்ஷியா 3 டைப்பாக இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். Inertia of rest. The resistance of a body to change its state of rest is called inertia of rest. For example, ஒரு நின்றுட்டு இருக்க காரில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த கார் நீங்கள் 2 பேரும் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கீங்க. இப்போ இம்மிடியேட்டாக அந்த காரை வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து, அதாவது ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் ஆகிறாங்கன்னா நீங்கள் பின்னாடி சாய்வீங்க. ஏன் பின்னாடி சாய்றீங்கன்னா உங்கள் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்க நிலையிலேருந்து மாறாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, அதனால் பின்னாடி போகிறீங்க. ஆனால் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு உங்களோட எதிர்ப்பையும் மீறி இருக்கிறதுனால அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு காரோட உங்களை அழைச்சிட்டு போயிடுது. நெக்ஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். த ரெசிஸ்டன்ட் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காரை வச்சுக்கலாம். இப்போ ஒரு காரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அந்த காரில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த காரு நீங்கள் 2 பேரும் ஸ்டேட் ஆஃப் மோஷனில் இருக்கீங்களா அர்த்தம். இப்போ சடனாக அந்த காரை வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து, அதாவது பிரேக் அடித்து நிப்பாட்டிட்டாங்கன்னா நீங்கள் முன்னாடி சாய்வீங்க. ஏன் நீங்கள் முன்னாடி சாய்றீங்கன்னா உங்களோட ஸ்டேட் ஆஃப் மோஷன்ற நிலையிலேருந்து மாறாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. ஆனால் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு உங்கள் எதிர்ப்பையும் மீறி இருக்கிறதுனால நீங்கள் உள்ளே இருந்துடுறீங்க. சப்போஸ் உங்களோட எதிர்ப்பு வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கார் முன்னாடி இருக்க கண்ணாடி வழியாக நீங்கள் வெளியே போயிடுவீங்க. நெக்ஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். த ரெசிஸ்டன்ட் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். காரில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கீங்க, சடனாக கார் வந்து லெஃப்டில் திரும்புது அப்படின்னா நீங்கள் ரைட்டு பக்கம் வளைவீங்க. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்க நீங்கள் சடனாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து லெஃப்ட்டு திரும்புறதுனால அதை எதிர்த்து நீங்கள் வந்து ரைட் போகிறீங்க. அதுதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அடுத்து லீனியர் மொமெண்டம். த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் எ மூவிங் பாடி gives the magnitude of linear momentum. It acts in the direction of the velocity of the object. எந்த பக்கம் வெலாசிட்டி இருக்கோ அந்த பக்கம் தான் வந்து லீனியர் மொமெண்டம் இருக்கும். லீனியர் மொமெண்டம் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ஃபார்முலா பார்க்கலாம். லீனியர் மொமெண்டம் வந்து சிம்பிள் P, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி mv. இப்போ இந்த 2 பிக்சரும் பாருங்கள். ஒரு சின்ன பையன் அண்டு பிளேயர் 2 பேரும் சேம் மாஸ் உண்ட பேஸ் பால் தான் த்ரோ பண்ணுறாங்க. இந்த சின்ன பையன் த்ரோ பண்ணுற பாலை வந்து நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆனால் அந்த பிளேயர் த்ரோ பண்ணுற பாலை நம்மளால் அவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியாது. ஏன்னா இப்போ அந்த ஃபார்முலாவை பாருங்கள். மாஸ் வந்து 2 கேஸ்லேயும் சேம் தான். ஆனால் வெலாசிட்டி அந்த சின்ன பையன் த்ரோ பண்ணுறதுல வந்து வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். அதனால் அந்த P லீனியர் மொமெண்டம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக கேட்ச் பிடிச்சிடலாம். செகண்ட் கேஸ் பிளேயர் கேஸில் பார்த்தீங்கன்னா மாஸ் சேம் தான், வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதில் லீனியர் மொமெண்டமும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அது கேட்ச் பிடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம். அண்டு SI யூனிட் வந்து லீனியர் மொமெண்டத்துக்கு kg மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அண்டு CGSனால் சென்டிமீட்டர் கிராம் சிஸ்டம். அதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கிராம் சென்டிமீட்டர் பெர் செகண்டு. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னா, these laws state that every body continues to be in its state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. இதுக்கு முன்னாடி கலீலியோ என்ன சொல்கிறாரோ அதை தான் இவரும் இங்கே சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ். இதில் வந்து 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று லைக் பேரலல் ஃபோர்ஸ், ரெண்டாவது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். Like parallel force, 2 or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called like parallel force. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேம் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க அண்டு parallel to each other ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது லைக் parallel force. செகண்ட் கேஸில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க அண்டு parallel to each other ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. So it is called unlike parallel force. Next, resultant force.
when several forces acting simultaneously on the same body, then the combined effect of the multiple force can be represented by single force, which is termed as resultant force. எக்ஸாம்பிள், இந்த பிக்சரை பாருங்கள். இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபோர்ஸ், அந்த செவரல் ஃபோர்ஸு ஆக்டிங் சைமல்டேனியஸ்லி, ஒரே டைமில் எல்லோரும் படகை இது பண்ணுறாங்க. ஸோ சைமல்டேனியஸ்லி சேம் பாடினா போட் மேலே அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அந்த கம்பைன்டு ஃபோர்ஸ்னால் அந்த போட்டு வேகமாக முன்னாடி போகுது. அந்த முன்னாடி போகிறது தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் acting on a body is equal to 0, then the body will be in equilibrium. And the force பேர் தான் balanced force. If a resultant force is not equal to 0 na, then it causes a motion. அந்த பொருள் வந்து நகர ஆரம்பிக்கும். எதுனாலனா unbalanced forceனால நகரும். அடுத்து momentum of force. The rotating or turning effect of a force about a fixed point or fixed axis is called momentum of the force about that point or torque. It is measured by the product of force and perpendicular distance between the fixed point and the line of action of force. So torque equal to F into D, force into perpendicular distance. இந்த பிக்சரை பாருங்கள். அந்த ரெட் கலர் இருக்கிறது டோர் ஃப்ரேமு, க்ரீன் கலர் இருக்கிறது வந்து டோர். இப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா? ஓப்பன் பண்ணுறதுனால அதோட மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. இப்போது அந்த டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸிலிருந்து அந்த சென்டர் ஆஃப் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் க்ரீனில் எல்லோவில் இருக்குது பார்த்திங்களா, அது சென்டர்லேருந்து லைன் ஆஃப் ஃபோர்ஸ் சென்டர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தூரம் தான் அந்த டிஸ்டன்ஸ், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அண்டு டார்க் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே ஃபோர்ஸ் வந்து வெக்டர் குவான்டிட்டி தான். ஸோ ஆப்வியஸ்லி டார்க் ஆல்சோ வெக்டர் குவான்டிட்டி. அண்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் ஆக்டிங் அலாங் த டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்டு த டிஸ்டன்ஸ். இது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மொமெண்டம் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ஃபார்ம் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டன்ஸுக்கும் அந்த லைன் ஆஃப் ஃபோர்ஸுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன், டிஸ்டன்ஸுக்கு வந்து மீட்டர். நியூட்டன் மீட்டர் தான் அதுக்கு யூனிட். அடுத்து நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி அண்ட் த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள், அந்த கீழே இருக்க பிக்சரை பாருங்கள். பவுலர் வந்து டுவோர்ட்ஸ் பேட்ஸ்மேன் ஒரு லீனியர் மொமெண்டமில் ஃபார் எக்ஸாம்பிள் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் பவுலிங் பண்ணுறாரு. அதை பேட்ஸ்மேனை டுவோர்ட்ஸ் பவுண்டரி லைன் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் அடிக்கிறாரு. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இங்கே நடக்குது. 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது வந்து இங்கே 100 கிலோமீட்டராக மாறுது ஒரு குறிப்பிட்ட டைமில். அதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அண்டு த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் டேக் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து அவர் எந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறாரோ, எந்த பக்கம் அடிக்கிறாரோ அந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் அ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். லெட் எம் பி த மாஸ், டெரிவேஷன் பார்க்கலாம். எம் பி த மாஸ் மூவிங் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் வித் ஏ இனிஷியல் ஸ்பீட் u. ஆஃப்டர் ஏ டைம் இன்டர்வல் ஆஃப் t, த வெலாசிட்டி ஆஃப் பாடி சேஞ்சஸ் டு v டியூ டு அன்பேலன்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நமக்கு சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் சொல்லிட்டாங்க. லீனியர் மொமெண்டம் ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா தெரியும், P ஈக்குவல் டு எம்வி. எம்வி தான் லீனியர் மொமெண்ட்டோட ஃபார்முலா. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு சேஞ்ச் ஆகிறதுனால டிவைட் பை டீயும் வருது இங்கே. ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி m இன்ட்டு v மைனஸ் u டிவைட் பை t வருது. அண்ட் ஃபர்தராக v மைனஸ் u டிவைட் பை tனா ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டினா என்ன? ஆக்சிலரேஷன். இப்போ வண்டியை வந்து நம்ம ஸ்பீடாக போனோன்னா ஆக்சிலேட் பண்ணுறோம், ஸ்லோவாக போனால் ஆக்சிலேட்டரை குறைக்கிறோம். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஒரு குறிப்பிட்ட டைம் பண்ணுறது பேர் தான் ஆக்சிலரேஷன். ஸோ F ஈக்குவல் டு m இன்ட்டு ஏவாக கன்வெர்ட் ஆகுது. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இங்கே ஆக்சிலரேஷன்
velocity இதில் வந்து vector quantity, so obviously force also is a vector quantity. Next, unit of force. SI unit of force is Newton and CGS அதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா dyne. இதில் definition of 1 நியூட்டனும் கீழே இருக்குது பார்த்திங்களா யூனிட் ஃபோர்ஸ் ரெண்டும் பார்த்திங்கன்னா சேம் தான். definition of 1 நியூட்டன்னா 1 kg மாஸு 1 m/s² ஆக்சிலேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுமோ அதுதான் வந்து 1 நியூட்டன். 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 kg m/s². அதுதான் அதோட யூனிட். சேம் அதே மாதிரி 1 டைன் 1 கிராம் ஆஃப் மாஸு டு ப்ரொடியூஸ் 1 cm/s² எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுமோ அதுதான் 1 டைன். இட்ஸ் ஈக்குவல் டு 1 gram cm/s². ஆல்சோ 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10⁵ டைன். இந்த யூனிட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டினை கூட வரலாம் அதில். அண்ட் யூனிட் ஃபோர்ஸ் முன்னாடி டெஃபினிஷன் ஆஃப் 1 நியூட்டன் பார்த்து தான் இது. 1 kg உள்ள மாஸுக்கு 1 m/s² ஆக்சிலேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுமோ அதுதான் யூனிட் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இங்கே புது டேர்ம் அது. கிராவிட்டியோட சேர்ந்து ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ணோன்னா ஸோ அதுக்கு வந்து கேஜி ஃபோர்ஸ், கிலோகிராம் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ரெப்ரசன்ட் பை கேஜிஎஃப். இன் சிஜிஎஸ் யூனிட்டில் இட் இஸ் கால்ட் அஸ் கிராம் ஃபோர்ஸ் ரெப்ரசன்ட் பை ஜிஎஃப். இப்போ 1 kgf ஈக்குவல் டு 1 kg. அந்த ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷன் டியூ டு ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி தான் அந்த ஃபோர்ஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஜி ஈக்குவல் டு அந்த ஃபோர்ஸ் வந்து 9.8 m/s². ஸோ என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 9.8 நியூட்டன். நெக்ஸ்ட்டு 1 கிராம் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் இன்ட்டு 980 cm/s². அந்த மீட்டர் வந்து இங்கே சென்டிமீட்டர் மாறுறதுனால 9.8 × 100. ஸோ இட்ஸ் கன்வெர்டட் இன்ட்டு 980 விச் இஸ் ஈக்குவல் டு 980 டைன். அடுத்து இம்பல்ஸ். A large force acting for a very short interval of time is called as impulsive force. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் கேட்ச் பிடிக்கும் போது பால் பிடிச்சிட்டு கையை பின்னாடி இழுப்பார். அதாவது லார்ஜ் ஃபோர்ஸு ஒரு ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமுக்கு பின்னாடி இழுக்கிறாரு. அந்த மாதிரி இழுக்கும் போது அங்கே என்ன நடக்குதுன்னா அவருக்கு சப்போஸ் 50 km ஸ்பீடில் அவர் கையை ரீச் ஆகுதுன்னா அவர் ஒரு ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் இழுத்து முடிக்கும் போது அது வந்து 20 km ஸ்பீடாக குறையும். எக்ஸாம்பிள் தான் இது. 20 km ஸ்பீடாக குறையும். அது சேஞ்ச் இன் லீனியர் மூமெண்டம் நடக்குது. அதுக்கு தான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்முலா பாருங்கள். சேஞ்ச் டெல்டா பி ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் கிடையாது, இங்கே வெறும் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் தான். விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகே. நெக்ஸ்ட்டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. They always act on two different bodies. இந்த பிக்சரை பாருங்கள். அந்த போட் மேலே இருக்க ஆள் வந்து அந்த நீரில் குதிக்க பார்க்குறாரு. அது ஆக்ஷன். அவர் குதிக்கும் போது என்னென்னா அந்த படகு பின்னாடி போகுது. அதுதான் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு கிராவிடேஷன். நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இதில் இந்த பிக்சரை பாருங்கள். F1 and F2 ரெண்டும் வந்து ஃபேஸிங் ஈச் அதர். தட் மீன்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாடிஸ் இன் யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு M1ன்றது ஒரு மாஸ், M2 இஸ் அ மாஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ் M1 into M2 and inversely proportional to the distance between the center of the masses. Square of the அதாவது இதை பார்த்தீங்கன்னா and inversely proportional square of the distance between the centers of these masses r square. ஃபார்முலா வந்து F equal to G M1 M2 divided by r square. இங்கே ஜின்றது வந்து யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்டு அண்ட் அதோட எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கேஜி ஸ்கொயர். அதோட வேல்யூ வந்து 6.674 into 10⁻⁻11. அடுத்து மாஸ் அண்ட் வெயிட். மாஸ் இஸ் அ பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடி. Mass of a body is defined as a quantity of matter contained in the body.
அதோட எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம். இப்போ வெயிட் என்னென்னா வெயிட் ஆஃப் த பாடி இஸ் டிஃபைன் as a gravitational force exerted on its due to the earth gravity alone. வெயிட் வந்து மாஸ் இன்டு கிராவிட்டி, அதுதான் வந்து வெயிட்டு. இப்போ வந்து வெயிட் ஈக்குவல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றாங்க. ஃபோர்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இங்கே கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ன்றதுனால இங்கே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியாக மாறுது. ஸோ வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஜின்றது 9.8 m/s². அண்டு வெயிட் வந்து இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி, ஏன்னா இங்கே ஆக்சலரேஷன்றது வெக்டர் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் இப்போ படித்ததெல்லாம் பார்த்து இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஷின் வரும், சில கொஷின் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இனர்ஷியா ஆஃப் த பாடி டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆஃப் த பாடி. இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னா அது வந்து நியூட்டன் செகண்ட் லா. இது வெறும் இம்பல்ஸ்ன்றது வெறும் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் மட்டும்தான். நியூட்டன் தேர்ட் லா இஸ் அப்ளிகபிள் ஃபார் for a body is at rest as well as for a body in motion. So its answer is both A and B. Plotting a graph for momentum on x-axis and time on y-axis. மொமெண்டத்துக்கும் டைமுக்கும் ரிலேட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸு தான். அதான் சேஞ்ச் இன் மொமெண்ட். இம்பல்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா, டெல்டா பி ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. ஸோ ஃபோர்ஸ் தான் இங்கே ஆன்சர். In which of the following sports the turning of effect of force used? சைக்கிளிங் தான், ஏன்னா சுற்றி வரும்போது டேர்னிங் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் த யூனிட் ஆஃப் கிராம் ஜினா இங்கே வந்து ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் m/s². இட் கேன் பி ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும். ஸோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். ஃபோர்ஸ்ன்றது நியூட்டனு, மாஸ்ன்றது கேஜி. ஸோ நியூட்டன் பெர் கேஜி, இதுதான் பி தான் ஆன்சர். ஸோ 1 kg ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 98 × 10⁴ dyne. The mass of a body is measured on planet Earth as mkg. When it is taken to a planet of radius of that of the Earth, then its value will be same. அதான் m தான் இருக்கும். Next, if the Earth shrinks to 50% of its real radius, its mass remaining the same, the weight of the body on the Earth will increase by 300%. To project the rockets, which of the following principle is required? Newton's third law of motion and law of conservation of linear momentum, both A and C. Fill in the blanks. To produce a displacement, force is required. Passenger lean forward when sudden brake is applied in a moving vehicle. This can be explained by நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். முன்னாடி நீங்கள் சாஞ்சிங்கன்னா அதுக்கு என்னென்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட், பை கன்வென்ஷன் த கிளாக் வைஸ் மொமெண்ட் ஆர் டேக்கன் அஸ் நெகட்டிவ் அண்ட் தி ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்ஸ் ஆர் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். நம்ம அது எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்டம், ஸோ அது வந்து பாசிட்டிவ். ஸோ கியர் இஸ் யூஸ் டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் கார். எஸ், a man of mass 100 kg has a weight of 980 Newton. அதாவது வெயிட் வந்து 100 × 9.8 m/s². ஸோ 980 மாறுது. வெயிட்டுக்கு வந்து யூனிட் நியூட்டன், 980 நியூட்டன் அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். The linear momentum of a system of particles is always conserved. False. ஏன்னா always கிடையாது, sometimes is conserved. Of a person is always equal to its actual weight. False. apparent weight என்னன்னு பார்ப்போம். இப்போ லிஃப்ட்டில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா லிஃப்ட்டு மேலே போயிட்டுருக்கும்போது நீங்கள் வெயிட் ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி லிஃப்ட்டு கீழே வரும்போது உங்கள் வெயிட் கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் அப்பரண்ட் வெயிட். எதனால் அந்த மாதிரி நமக்கு தோணுதுன்னா, மேலே போகும்போது ஒரு ஆக்சிலேஷனில் போகுது, அது வந்து அகெயின்ஸ்டு ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கிறதுனால உங்களோட வெயிட்டோட அந்த ஆக்சிலேஷன் ஆட் ஆகுது. அதனால மேலே போகும்போது உங்களுக்கு வந்து வெயிட் அதிகமாக ஆகுது, கீழே வரும்போது அந்த ஆக்சிலேஷன் வந்து உங்கள் வெயிட்டோட மைனஸ் ஆகும். ஸோ உங்கள் வெயிட்டு கம்மியாகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க.
எப்போ அப்பரண்ட் வெயிட்டும் ஆக்சுவல் வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும்னா அந்த லிஃப்ட்டு வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் போது தான். ஸோ அப்பரண்ட் வெயிட் is not always equal to the actual weight. So hence it is a false. Weight of a body is greater at the equator and less at the polar region. These are also false. ஏன்னா போலார் ரீஜனில் தான் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், ஈக்குவேட்டர் ரீஜனில் வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம எர்த்து வந்து பெர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் கிடையாது, இட்ஸ் லைக் எ எலிப்டிக்கல் ஷேப்பு. ஸோ சென்ட்ரல்லேருந்து போலார் ரீஜன்ஸ் எர்த் சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் கம்மி, அண்ட் சென்ட்ரல்லேருந்து ஈக்குவேட்டர் சர்ஃபேஸுக்கு ரேடியஸ் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி. அதனால் போலார் ரீஜனில் வந்து கிராவிட்டி வந்து 9.832 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரும், ஈக்குவேட்டரில் வந்து 9.78 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயராக இருக்கும். அதனால் போலார் ரீஜனில் தான் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் நம்ம ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி பார்த்தது வந்து சி லெவலில். நெக்ஸ்ட்டு, டேர்னிங் எ நெட் வித் எ ஸ்பேனர் ஹேவிங் எ ஷார்ட் ஹேண்டில் இஸ் ஸோ ஈஸி தென் ஒன் வித் எ லாங் ஹேண்டில். இதுவும் ஃபால்ஸ் தான். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டோரை பார்ப்போம். டோர் வந்து அந்த டோர் முனையில் நீங்கள் தள்ளிங்கன்னா ஈஸியாக தள்ளும். இதே வந்து அந்த ஃபிக்ஸ்டு லொக்கேஷன் பக்கத்துலேருந்து தள்ளிங்கன்னா டோர் தள்ளுறது ரொம்ப கஷ்டம். அதே லாஜிக்கு தான் நீங்கள் நட்டு ஸ்பேனர் வச்சு ஷார்ட் ஹேண்ட் ஸ்பேனர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம், லாங் ஹேண்ட் ஸ்பேனர் யூஸ் பண்ணால் தான் ஈஸி. ஸோ இது ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு, there is no gravity in the orbiting space station around the earth, so the astronauts feel weightlessness. இதுவும் ஃபால்ஸ் தான். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ரானட்ஸும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனும் வந்து பார்த்திங்கன்னா சேம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுறதுனால நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் மிதந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதை ரெண்டு பேரையும் கிராவிட்டி வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு, மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் ஆஃப் எ பாடி. ஏன்னா நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவில் என்ன சொல்கிறாரு, எ பாடி to be in a continuous state of rest இல்லைன்னா state of motion, அதான் state of equilibrium body. நெக்ஸ்ட், நியூட்டன்ஸ் செகண்ட் லா இஸ் a law of force. செகண்ட் லாவில் என்ன சொல்லுது, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஃபோர்ஸை பற்றி படிக்கிறோம், அதனால் லா ஆஃப் ஃபோர்ஸ். நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து ஃப்ளையிங் நேச்சர் ஆஃப் த பேர்டுன்னு சொல்லலாம், அண்டு ப்ரொபல்ஷன் ஆஃப் அ ராக்கெட்னு சொல்லலாம். ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அதுக்கு வந்து ஃப்ளையிங் நேச்சர் ஆஃப் அ பேர்ட் சொல்ல முடியாது, ஒன்லி ப்ரொபல்ஷன் ஆஃப் அ ராக்கெட் தான் சொல்ல முடியும். ஸோ நியூட்டன் தேர்ட் லாக்கு வந்து ஃப்ளையிங் நேச்சர் ஆஃப் எ பேர்டு. ஏன்னா அந்த பறவை வந்து ரக்கையை வந்து கீழ் நோக்கி தள்ளுது, காற்று கீழ் நோக்கி தள்ளுறதுனால அந்த காற்று வந்து அந்த பறவையை மேல் நோக்கி நகர விடுது. ஸோ அதுதான் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதுதான் ஃப்ளையிங் நேச்சர் ஆஃப் பேர்டு. அடுத்து assertion and reasoning. assertion பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, the sum of clockwise moment is equal to the sum of anti-clockwise moment. yes, it's a true. so assertion வந்து true. reason பார்க்கலாம். the principle of conservation of momentum is valid if the external force on the system is 0. reason also true. ஆனால் இந்த ரீசன் வந்து அந்த assertionக்கு சரியான எக்ஸ்பிளேஷன் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து பி. பீன்றது என்ன, if both acceleration and the reason are true but the reason is not the correct explanation of the assertion, அப்படின்னா பி. நெக்ஸ்ட்டு, the value of g decreases as height and depth increases from the surface of the earth. இதுவும் ட்ரூ தான். நீங்கள் வந்து அண்ட் நெக்ஸ்ட் ரீசன் வந்து g depends on the mass of the object and the earth. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் சி. assertion is true but the reason is false. இப்போ இங்கே நம்ம பார்த்ததில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.